திண்டுக்கல்லில் வீட்டில் இருந்த இளைஞரை மர்ம கும்பல் ஒன்று வெளியே அழைத்து சென்று நடு ரோட்டில் வைத்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி கேங்கிற்குள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? திண்டுக்கல் சவேரியார்பாளையம் அருகே CKCM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான வீரா கௌதம். இவருக்கு திருமணமாகி சினேகா என்ற மனைவி உள்ளார். இவர் மீது 2 கஞ்சா வழக்குகள் மற்றும் ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் அவற்றிலிருந்து விடுதலையாகி வந்துள்ளார். இந்நிலையில் வீரா தனது மனைவி மற்றும் தாயுடன் வீட்டில் இருந்தபோது மர்ம கும்பல் ஒன்று அவர் வீட்டுக்கு சென்று அவரை வெளியே வருமாறு அழைத்துள்ளனர். அவர்கள் அழைத்தவுடன் வீட்டிலிருந்து அவர்களுடன் வெளியே சென்றுள்ளார். அதே பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே அவர்கள் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வெளியே எடுத்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வீராவை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. கழுத்து, வயிறு, தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகர தெற்கு போலீசார் வீராவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். முன்பகையால் கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகளும் தெரிய வந்தன. சிராஜ், அருண், வீரா கௌதம் ஆகிய 3 பேரும் ஒரே பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு சிராஜுக்கும் அருணுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சிராஜ் அருணை வெட்டியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த அருண் சிராஜுக்கு ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்தார். சில மாதங்களுக்கு பிறகு தனியாக சிக்கிய சிராஜை வெட்டி தன் பழியை தீர்த்து கொள்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தில் சிராஜ் காயங்களுடன் தப்பி விடுகிறார். இந்த சிராஜின் நெருங்கிய நண்பராக வீரா கௌதம் இருந்து வந்துள்ளார். அவருக்கு பல்வேறு உதவிகளை வீரா செய்து வந்ததால் அருண் கும்பலுக்கு பெரும் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. தங்களுடைய திட்டங்களை எல்லாம் சிராஜுக்கு கூறுவது வீராதான் என நினைத்துள்ளனர். இதனால் வீராவை கொலை செய்ய திட்டமிட்ட அருண் கும்பல்தான் இந்த படுகொலையை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் அருண் கும்பலைச் சேர்ந்த 3 பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.